வெல்கம் டு vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு நம்ம வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நாட்டரசன் கோட்டை அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜுக்கு ஒரு வெட்டிங்காக போறோம். ஸோ இந்த நாட்டரசன் கோட்டை அப்படின்றது ஒரு பழமை மாறாம இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ராமாயணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்த கம்பருடைய சமாதி அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்சா நம்ம கண்டிப்பா அங்க போய் விசிட் பண்ணலாம். ஏன்னா நாங்க போறது ஜஸ்ட் ஒரு 2 days ட்ரிப் தான். இட்ஸ் ஃபார் ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங். ஸோ நம்ம வந்து 2 days தான் இருக்க போறோம். முடிஞ்சா நாங்க அதையும் கவர் பண்றோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி இப்போ எங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. 7:15 ட்ரெயின் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை எக்மோர். ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே மெட்ரோ இருக்கிறதுனால நாங்கள் மெட்ரோல தான் நம்ம சென்னை எக்மோர் போக போறோம். அங்க இருந்து நம்ம வந்து காரைக்குடியில போய் இறங்க போறோம். நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போய் நாங்க எங்கெல்லாம் போறோம், என்னென்னலாம் பாக்குறோம், அந்த வெட்டிங் எப்படி இருந்தது எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 5:30 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 5 minutes வாக் தான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் டைமில் ஸோ கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போகலான்னு ஒரு சின்ன பிரேக்கு. பரவாயில்லைங்க, மெட்ரோ ரயில் வந்தது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நிறையா லொக்கேஷன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஓகே, அப்படி இப்படின்னு ட்ரெயின் வந்துருச்சுங்க. S11 கோச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட்ஸ்லாம் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஸ்லீப்பர் கோச் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் ட்ராவல் அப்போது இந்த ட்ரெயின் சத்தம் கேட்குறதே வந்து ஒரு செம்ம ஃபீலிங், பயங்கரமாக இருக்குது கேட்கும்போதே. ட்ரெயின் வந்து எங்களுக்கு 7:30 மணிக்கு. ஸோ ஃபுட்டு டின்னர் வந்து நம்ம வீட்டில் இருந்தே பேக் பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணி டைமில் தாங்க நம்ம காரைக்குடி ஜங்ஷன் ரீச் ஆகிறோம். பட் இங்கே என்னென்னா, நம்ம வந்து காரைக்குடியில் இறங்க போகிறதில்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் தேவக்கோட்டையில் தான் நம்ம இறங்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் வந்து தேவக்கோட்டையோடைய ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகலை. ஸோ வெளியில் வந்தோடனே நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வேறு கம்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து இறங்கினாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரே பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருந்தது. அங்கே பெருசாக இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இந்த லாட்ஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்தது, ரூம்ஸு பார்க்க நல்லா இருந்தது. ஸோ மார்னிங் ஒரு 4:30 தான் இறங்கினோம். எங்களுக்கு ரிச்சுவல்ஸ் வந்து காலையில் ஒரு 8:30 மணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அப்படியே மண்டபத்துக்கு போகலாம். ஸோ எங்களுக்காக தனியாக ஒரு கார் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் போயிட்டுருக்கோம். ஸோ இதாங்க நம்ம மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு பழைய ஒரு லேட் 80s early 90s அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இவங்களாம் தான் இந்த மண்டபத்துடைய ஓனர்கள் போல இருக்குது. சொன்ன மாதிரி லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம சென்னை வந்து ஒரு எப்படி ஒரு லேட் 80s அண்ட் early 90s எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி இப்போ அங்கே இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அங்கே நிறையா இப்போது ஓடுற லேட்டஸ்ட் கார் இதெல்லாம் பார்க்கலாம். இவர் தாங்க நம்ம மாப்பிள்ளை சாரு.
ஸோ ஏதோ அவங்களுடைய ரிச்சுவல்ஸ்லாம் ஏதோ போயிட்டுருக்கு. இங்கே இந்த மாதிரி நிறையா பழமையான வீடுகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஒரு ஈவினிங் போல் வந்து நம்ம கண்டிப்பாக போவோம். எங்களுடைய வீடு அங்கே ஒன்று இருக்குது, பழைய காலத்து வீடு ஒன்று இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அதை காட்டுறோம். காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? மார்னிங் வந்து நாங்கள் வந்து தூங்கவே இல்லை ஆக்சுவலி. ஸோ ட்ரெயின் வந்து 4:30 கிளம்பி நம்ம அப்படியே ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ரெடி ஆகிட்டு 7 o'clock நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஓகே, 7 o'clock வந்துட்டு என்ன பண்ணோம்? காஃபி குடித்தோம். சூடாக ஒரு காஃபி குடித்தோம். அப்புறம் மேலே சாப்பிட்டோம். வந்து மண்டபம் கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்க, கோட்டை கட்டுறாங்க. இல்லை அது பேர் வந்து மண்கோட்டை. சரி, மனை கட்டினாங்க. ஓகே, அது முடிச்சுட்டு சாப்பிட வந்தோம். டிஃபன் சாப்பிட்டு என்ன பண்ணோம்? தூக்கம் வந்துச்சு, போய் தூங்கினோம். திரும்ப ரிட்டர்ன் காரில் போயிட்டு ரூமில் போய் தூங்கிட்டு இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி வந்தோம். இப்போ என்ன பண்ணோம்? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ இன்னும் அடுத்த 4 o'clock என்ன வருது? அது வந்து காஃபி வித் ஸ்நாக்ஸ் வருது. ஓகே, இமீடியட்டாக 7 o'clock டின்னர். ஸோ நாங்கள் இந்த வீடியோ எதுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, வரும்போது நாங்கள் எப்படி இருந்தோம், போகும்போது நாங்கள் எப்படி போகிறோம். இந்த ஊரே அப்படி தான், நாங்கள் சாப்பிட்டே இருக்கணுமா, அதான் நம்மளோட வழக்கம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே செஞ்சுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து வைக்கணும். நம்ம மண்டபம், கல்யாண மண்டபம் இங்கே இருந்தது இல்லையா, அது பக்கத்துலேயே தான் வந்து ஒரு பூர்வீக வீடு ஒன்று இருக்குது. நிறையா ரூம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப பழமையான வீடாக, வாங்க போய் பார்க்கலாம். இது யார்? பாட்டி. நம்ம நிறைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வீடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. எல்லாம் தனித்தனி வீடுகள் இதெல்லாமே. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே இருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீடுமே வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10-15 வீடு இருக்குது உள்ளேயே. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஒரு வீட்டோடைய டோருடைய சாவி. எவ்வளோ பெருசாக இருக்குது. உண்மையிலேயே அந்த கீயை நாங்கள் கையில் தூக்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுங்க, அவ்வளோ கனமாக இருந்தது அந்த கீ. ஸோ அங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். எங்களுடைய ரூமுக்கே நாங்கள் போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, திரும்ப வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப ரூமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், இன்றைக்கி தான் கல்யாணம். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லோரும் இங்கே இருக்கோம். இங்கே காலையிலேயே இந்த மேலதாளம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது. முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து நாட்டரசன் கோட்டைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்.
நம்ம மாப்பிள்ளை சும்மா ராஜா மாதிரி ரெடி ஆகிட்டாரு. நாங்களும் எல்லோரும் ரெடியாக இருக்கோம். பஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து இப்போ நாட்டரசன் கோட்டைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 1 hour சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதாங்க நாங்கள் வந்து பஸ்ஸு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கண்ணாத்தாள் கோயில். அது பக்கத்துலேயே தான் நம்ம மண்டபமும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மண்டபத்தில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் வந்து கல்யாணத்தில் இந்த மாதிரி அவங்க செய்ய போகிற சீர் இதெல்லாமே வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி வைப்பாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டு சைடு, பொண்ணு வீட்டு சைடு எல்லாமே அவங்கவுங்க பார்க்குற மாதிரி, எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி இந்த சீரெல்லாம் வைப்பாங்க. இந்த கோயிலில் இருக்கிற அம்மனுடைய பேர் வந்து கண்ணாத்தாள். இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க அதிகமாக இங்கே வரதாகவும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே வந்தால் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே கண்டிப்பாக ஃபோன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். கோயில் செம்மையாக இருந்ததுங்க, போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் நாட்டரசன் கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த கண்ணாத்தாள் டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே கல்யாணத்துக்கான ரிச்சுவல்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே பார்க்கலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கம்பருடைய சமாதி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லியிருந்தோம். பட் ரொம்ப சாரிங்க, இங்கே ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கல்யாணமே மத்தியானத்தில் தான் நடந்தது. மொரோவர் நம்ம எல்லாரோடையும் பஸ்ஸில் வந்திருந்தோம். வண்டியெல்லாம் தனியாக இங்கே எதுவும் கிடைக்கல போய் பார்த்துட்டு வரதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே ட்ரெயின் தேவக்கோட்டையிலேருந்து நைட் இருக்குது. ஸோ இங்கேருந்து திரும்ப நம்ம தேவக்கோட்டைக்கு போயிட்டு நம்ம தேவக்கோட்டையிலேருந்து நைட் ட்ரெயின் எடுக்கிறோம். முடிஞ்சால் இன்னொரு வாட்டி நம்ம விசிட் பண்ணலாம். அப்போ நான் கண்டிப்பாக நம்ம கம்பர் சமாதியை விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.